போடணும், அது மட்டும் எவ்வளவு போடணும், இவ்வளவு நேரம் அதை கேட்டு போட்ட மாதிரி. நிலத்துல தானே இருக்கும், நிலக்கடல. ஃப்ரிட்ஜ்ல எப்படி இருக்கும்? சாரி, அம்மே பயமா இருக்கு. இத சாப்பிட்டு நான் முஷ்டி ஆக போறேன். முஷ்டி ஒரு பன்னீர் பத்தியா எப்படி? ஐயோ சாரி, கை தெரியலையோ, தெரிஞ்சா நீ பயந்துருப்ப. ஐயோ which I have washed. அந்த தேங்க்ஸ் கிவிங்ல பண்ற மாதிரி இல்ல. ஓ ரொம்ப அங்கிள். ஹலோ கியூடி படுடிஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போறோம். நான் ஏன் இவ்வளவு டான்ஸ் ஆடுறேன்னு எனக்கு தெரியல, பட் we are going to do something really cool. We're going to follow my best friend ChatGPT and அவரோட ஹெல்ப் வச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சாலட் பண்ண போறோம். ஏன்னா என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் இது இல்லைன்னாலும் அப்படி இருக்கிற மாதிரி நான் நடிக்கணும். ஏன்னா நான் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்காட்டி, நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும் உங்க எல்லாருக்கும். ஸோ ஈட்டிங் ஹெல்தி அப்படின்னு நானே ரெசல்யூஷன் இல்லை, சும்மா ஒரு நாளைக்கு நல்லா சொல்ல போறேன். அதனால நீங்க நம்ம சேலட் பண்ண போறோம். ஆனா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஏன்னா எனக்கு சமைக்க வராது. பட் இட்ஸ் ஓகே, we are learning together. சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு. சமே நீ சமே சமே சொல்லுங்க, நான் புருஷனாக ஃபீலிங் தான் சமே. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஏன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் போட்டிருக்கேன். ரொம்ப அங்கிள். ஆல்சோ ஹெல்தியா சாப்பிடறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்ற கன்றாவே எக்ஸ்கியூஸ் நியூ சொல்லுவேன், நானும் சொல்வேன். அதனால this recipe only requires 200 rupees and இதுக்கு நான் வந்து ப்ரூஃபும் வச்சிருக்கேன். பன்னீர், நான் இந்த நாய்ஸ் பன்னீர் வாங்கியிருக்கேன். நாய்ஸ் பன்னீர், ஆனா இது apparently இது நல்ல பிராண்ட் போல, நிறைய பேர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. so I got noise பன்னீர். also it's cheaper, it's only 55 bucks on Instamart. we are going to have to shred 1.5 cups of cabbage. shred னா அந்த சர பண்றது தானே. so shredding 1.5 ஆப்புன்னு வந்துருச்சு. shredderலாம் இங்கிலீஷ்ல பெருசா பேசினேன்னா ஆப்புன்னு வருது. இல்ல ஆப்புல half cup. அப்புறம் வந்து 1 ஜூலியன்டா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஓகே, 1 கேரட், அது என்னன்னு பார்க்கலாம், அதுக்கு மீனிங் எனக்கு தெரியல. thinly sliced cucumber. ஓகே டன். கேபேஜ் நிஜமாவே நான் இன்ஸ்டாமார்ட்ல தான் கைஸ் வாங்குனேன், நேர்ல போய் வாங்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இது சின்ன கேபேஜா தான் இருக்கு, இதுவே வந்துருமா 1.5 கப்? தெரியல எனக்கு. ஆல்சோ என்னோட கேவலமான மெஹந்தி கேவலமா இல்ல, இது வந்து ஒரு ஆர்ட் புரிதா. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, இது நான் தனியா இன்னொரு வீடியோவா போடுவேன் இன்ஸ்டாகிராம்ல, அப்புறமா போய் பாரு. கேபேஜ் ஷ்ரெட் பண்ணனும்னா அந்த சர்சர் பண்ண வேணாம் ஐ திங்க், ஏன்னா அதுவே சர்சர் தான் வரும். so I'll just cut it. doesn't that make sense? கிரேட்டர் அது எங்கன்னு தெரியல, ஆனா அப்ப கிரேட்டட்னு தான் போடணும், கிரேட்னு போடல அப்படின்னா கட் தானே பண்ணணும். தட்டு ரெடி, கேபேஜ் ரெடி, நானும் ரெடி. அந்த ஷ்ரெட்டர் எங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சோ இப்படி நாளா வெட்டியிருக்கேன். இது இன்னும் குட்டி குட்டியா வெட்டிட்டு ஆமா கவுன யூசர். இது என்னோட டின்னரா இல்ல ஒரு மாடோட டயட்டான்னு எனக்கே டிஃபரன்ஸ் தெரியல. பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஆஃப்டர் பீயிங் கட். ChatGPTனால நான் ஒரு புது வார்த்தை கத்துக்கிட்டேன். இட்ஸ் ஐ திங்க் ஜூலியன். I don't know, kathukla technically appdi. I didn't see the pronunciation but I saw the word. It basically means to like shred sort of. Carrot on the mellisa cut பண்றது பேர் தான் அந்த julie whatever the word is. I will learn it, okay? I will learn it. Okay, so it's called julienne அப்படினா நான் வந்து சீவிட்டு அது இன்னும் மெல்லிசா லைக் கட் பண்ணி இந்த லைனா போடுவாங்கல, that's julienne. இது ஒரு இங்கிலீஷ் கிளாஸ், எல்லாரும் போய் julienne ன்னு கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் மூஞ்சி ஓட்றேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன். The thing is I don't know how to do this julienne cutting, like அது எப்படி அப்படினு. so I'm going to watch a video. So இவங்க சொன்னதுபடி கேரட்டை ஸ்கொயரா வெட்டணுமா. I don't know how I'm supposed to do that. I really don't know. அவங்க ரொம்ப ஈஸியா பண்றாங்க வீடியோல. இவ்ளோ பெரிய கேரட் எப்படி ஸ்கொயரா கட் பண்றது? ஓகே வெயிட் ஒரு சைடு பண்ணிட்டேன் ஸ்லைட்டா. So I think we're getting somewhere. நல்லா ஹார்ஷா லைக் பண்ணா ஆகுது. அமே சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் குடு. ஓகே ரெண்டு சைடு பண்ணிட்டேன், தெரியுதா? சொல்லுங்க. ஓகே இன்னும் ரெண்டு சைடு, லெட்ஸ் கோ. அமே பயமா இருக்கு. Don't try this shit at home without supervision like me. ஓகே this is something. this is ஓரளவுக்கு சம்திங். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் அப்படியே வெட்டணுமா? இதுவே கஷ்டமா இருக்கே. இப்படியே ஸ்கொயரா வெட்டினே போகணும் போல. இது பாரு, இது அந்த தேங்க்ஸ் கிவிங்ல பண்ற மாதிரி இல்ல. ஓ நானே அந்த உடைச்சிட்டேன். ஓகே இட்ஸ் ஓகே. நான் திரும்ப கத்துக்கிட்டேன். இது நான் வாழ்க்கையிலே பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். இட் லுக்ஸ் ஓகே பட் இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். இட் ஆக்சுவலி டசன்ட் லுக் ஓகே. இன்னுமே தின்னரா இருக்கணும் ஐ நோ, பட் என்னால முடியல, எனக்கு இதுக்கே கை வலிக்குது. நெக்ஸ்ட் இஸ் a thinly sliced cucumber. thinly sliced இப்ப அதுவும் ஜூ பண்ணணுமா? இல்ல இது என்ன ஏதோ வருது. this came out of my freaking cucumber. what the hell is this okay to use? I'm using another cucumber. I'm scared. என்னது இது? what was that? but before that எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு thin கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கட் பண்ண போறது பன்னீர் கட் பண்ணியாச்சு. I'll add the recipe in the caption. Apparently it's a high protein vegetarian salad. ஆனா இது வந்து ChatGPT சொல்லிச்சு, நான் இல்ல, சொன்னது தெரியாது. அடுத்து according to ChatGPT தேவையானது ஒரு pan which I have washed. 100 grams of பன்னீர். அது எவ்வளவு கிராம்ஸ் எனக்கு தெரியல, பட் பன்னீர் 1 teaspoon oil, add பன்னீர், pinch of salt and chili powder. மூணுமே இருக்கு. இது வந்து pan. பன்னீர் இங்க இருக்கு, chili powder and a pinch of salt. ஓகே, so first வந்து எண்ணெய் ஆட் பண்ணலாம்.
ஐயோ அதுக்கு முன்னாடி இது ஆன் பண்ணுமே, ஸ்டவ் ஆன் பண்ணாதானே எண்ணெய் போடுறது. மை குரு Yatyach, Yatyach. If you think a salad is easy to make, let me tell you it's not. அழப்போறேன் இப்போ. இல்ல அழமாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. என்னங்க எண்ணெயே இல்ல, என்னங்க இப்படி பண்றீங்க? சரி எண்ணெய் இருக்கு, ஒரு ஸ்பூன். நம்மளுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வச்சிடணும். டப்பால இருந்து எடுத்து படுற வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து உப்பா. ஐயோ இப்பதானே படிச்சா மறந்துச்சு. இது 100 கிராம்ஸா? இது எவ்வளவு கிராம்ஸ்? எவ்வளவு கிராம்ஸ் ப்ரோ? கிராம்ஸ் எவ்வளவு ப்ரோ? 200 கிராம்ஸ். 200 கிராம்ஸ். இதுல பாதி 100 கிராம். 100 கிராம்ஸ் நான் ஃபுல்லாவே போடுறேன். ஒரு பன்னீர் வாஷ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு என்னோட அழகான பன்னீர்? இதை நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போறேன். டோன்ட் வரி, மை ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன். இப்போ கொஞ்சம் சில்லி பவுடர். இன்னும் உழவே மாட்டேங்குது. அம்மே எம்மா நிறைய வந்துச்சு. போறோம் இதுக்கு மேல வேணும். பை தி வே ரெசிபில கொடுத்த ஒரு அளவு கூட நான் ஆக்சுவலி மதிக்கல. மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நானா போட்டுட்டு இருக்கேன். I'm just realizing because பன்னீர் நம்ம 200 கிராம்ஸ் போட்டோம். அப்பதான் நான் யோசிச்சேன் எவ்வளவு கேரட் எவ்வளவு குக்கும்பர்னே தெரியல, எவ்வளவு பன்னீர்னு தெரிஞ்சு என்ன போகுது. எல்லாம் நம்ம போடுறதுதான். அடி 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 தெரிக்க விட்டா அவனல்லே. இது காந்துதா இல்ல ரோஸ்ட் ஆதா? You will never know. ஐயோ காந்தது. I will know. சிலது காந்தது, சிலது ஆகவே மாட்டேங்குது. நான் ஏன் எண்ணெய் போட்டோம்னு நினைச்சேன். பட் சின்ஸ் ஐ நீட் மோர் எண்ணெய், ஒரு கையில இப்படி பண்றது பத்தியா எப்படி? ஐயோ சாரி, கை தெரியலையோ. தெரிஞ்சா நீ பயந்துருப்ப. ஆல்சோ அணைச்சிட்டேன். அந்த தைரியத்துல தான் இந்த டிராமா பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டா ஐ திங்க் காந்தாது. இன்னும் எண்ணெய் போடுறியே மூளை இருக்கா மூளை அப்படின்னு நீ கேட்கலாம். மூளைக்கு மூளை இல்ல. சாலடோட பாயிண்டே அது ஹெல்தியா இருக்கணும்ன்றதாமே. இன்னொரு பீஸ் வந்துச்சு, பரவாயில்ல. ஸ்டவ் மேல தான் வந்துச்சு, அப்படியே போட்டுலாம். ஹீட்ல தான் எல்லா ஜெர்ம்ஸும் செத்துரும்ல, அப்ப இது ஹெல்தியா இருக்கும். இதை சாப்பிட்டு நான் முஷ்டி ஆக போறேன். மூஸ்க்லேஸ் அது பாத்திருக்கேன், அந்த மீன் மூஸ்க்லேஸ். ஜிம்முக்கு 2 நாள் போனா மூஸ்க்லேஸ் வரும் தெரியுமா? மூஸ்க்லேஸ். இப்போ இது எனக்கு தெரியல நிஜமா காதுதா இல்ல ரோஸ்ட் ஆகுதான்னு. புரியுது. ஏன்னா இப்படி இருக்கேன். சரி போறோம். இதுதான் ரோஸ்ட். இது பாக்குறியா தல எப்படி மாசா? ஒரு பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னால அதை ப்ராசஸ் பண்ண முடியல. நான் ஒண்ணு பண்ணி எப்படி அது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் பீனட்ஸ் போடணுமா? இப்ப பீனட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. பீனட் which is I think நிலக்கடலை. எங்க இவக்கு நிலத்துல தானே இருக்கும். நிலக்கடலை ஃப்ரிட்ஜ்ல எப்படி இருக்கும்? சாரி, பன்னீர் ஆர்டர் பண்ணி வேஸ்ட் ஆகுது. சரி ஓகே that's a different, it's a problem for another day. thank you. பீனட் இது ஆஃப். அப்படிதான் மூடணும். First step, put எண்ணெய் on the pan. சொய். also pan ஆன் பண்ணியாச்சு நானு. I mean stove. pan எப்படி ஆன் பண்ணுவாங்க? peanuts. சரி ஐயோ இதுவும் பத்தி எரியறதுக்கு முன்னாடி உடனே பண்ணணும். எப்படி ரோஸ்ட் அது பார்த்தல. நானும் கடை சைட்ல போட்டு விற்கலாம் பார்த்தல. காம்படிஷன் அந்த அண்ணாக்கு யாரு? ராஜோட்னா. நான் தான் கடை போட போறேன் உங்க கடை பக்கத்துல. கருக விட்டேன், பேசினே கருக விட்டேன். இந்த பாரு. அடுத்த ஸ்டெப் வந்து crush them lightlyன்னு போட்டிருக்காங்க. பீனட்டை எனக்கு க்ரஷ் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ நான் கரண்டி வச்சு க்ரஷ் பண்ண போறேன். லைட்லி தானே, லைட்லி ஆகும். தக்கிட்ட தத்திமி ரொம்ப நேரமா சமைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் சமைக்க பிடிக்காது. உனக்காக பண்றேன். கோ சப்ஸ்கிரைப். I don't even, you know what, I don't cook except when I make YouTube videos. I never cook because I don't know. எனக்கு இது பண்ணவும் தெரியாது. நான் உனக்காக தான் பண்றேன். போய் லைக் பண்ணு, உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி. இதான் ஹர்ஷினி. Go subscribe. She is an amazing girl. உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் நல்ல வார்த்தையா சொல்லு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அடுத்து we're going to make the dressing. Chili oil, அதாவது chili 1 tablespoon oil and 1/2 tablespoon chili powder. எப்படி பண்ணுவோம்? நம்ம அளக்காம சொந்த புத்தியை வச்சு போடுவோம். இது 1 டேபிள் ஸ்பூன். இது டீஸ்பூன் தானே, அப்ப டேபிள் ஸ்பூன் இதை விட பெருசுனா இதோட 2 பக்கம் தானே அது. சோ அது போட்டாச்சு. கொஞ்சம் சில்லி பவுடர் நிறைய போட்டேன். இந்த சில்லி பவுடர் மட்டும் நிறைய உளுந்துனே இருக்கு பைத்தியம். கிரேட்டட் garlic, அப்புறம் ஜூஸ் ஆஃப் லெமன், அப்புறம் sugar or jaggery. ஓகே கிரேட்டட் garlic எங்க garlic இங்க இருக்கு. garlic நான் ஏன் சுத்தி இப்படி எடுக்கிறேன்? அந்த சைடுல எடுத்துக்கலாம். you have a மூக்கு, it has a பல்லு. 4 garlic பல்ல எடுத்தாச்சு. கிரேட் பண்றதுக்கு கிரேட்டர் இல்ல, and actually கண்டுபிடிக்க முடியல. இருக்கு. I'm just gonna cut it because like honestly நான் தான் திங்க போறேன் and I don't really care. so கச்சா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானே. முழுசா வந்துச்சு. Look at that. This is how it looks. Guruji in recipe படி அடுத்து juice of half a lemon. எனக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியும். இப்படி தேய்க்கணும் lemon. So basically lemon அப்படி புடிச்சு தேய்ச்சா apparently இன்னும் நிறைய juice வரணும். I don't know if it's true but I've seen people do it, so I'm going to do it. அப்படிலாம் பண்ணாத தயவு செய்து வீட்ல. வெட்டியாச்சு. juice of half lemon. இப்போ நான் halfலாம் போட மாட்டேன். எவ்வளவு வருதோ இதுல இருந்து அவ்வளவுதான். எல்லாமே நானா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எதுக்கு ரெசிபி? ஐயோ இது வந்துச்சு சீடு. சரி பிக் பண்ணிக்கலாம். ஐயோ போறோம், நிறைய ஜூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போடணும் சுகர் ஆர் ஜாகரி. என் வீட்டுல ஜென்ரலி ஜாகரி தான் இருக்கும், சுகர் பெருசா இல்ல. சோ ஐம் புட்டிங் ஜாகரி. எவ்வளவு போடணும் அது மட்டும் எவ்வளவு போடணும்? இவ்வளவு நேரம் ஏதோ கேட்டு போட்ட மாதிரி. சால்ட் டு டேஸ்ட். ப்ரோ யூ டேஸ்ட் ப்ரோ, வாட் யூ டெல் மீ. சி நானா ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு கம்ப்ளைண்ட். மிச்சம் எல்லாத்துக்கும் அது போட்டுச்சு மெஷர்மெண்ட், அது மட்டும் நான் கேட்டேன். எல்லாமே டு டேஸ்ட் தானே பண்ண. அப்ப சால்ட் கூட நீ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீ கேட்கலாம். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா ஆப்ஷன்
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓகே, சால்ட் இவ்வளோ போடுறேன். மிக்ஸ்டு கிளாசி ரெட். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் அன்கிளியர். எது கிளாசி ரெட்டாக இருக்கணும்? என் மூஞ்சா கேல. ஓ, என்கிட்ட இந்த ஃபேன்சி கேமரா செட்டப் இல்லை. எனக்கு கொஞ்சம் காசு அனுப்புறீங்களா? நான் ஃபேன்சி கேமரா செட்டப் வாங்கி இன்னும் பெட்டரா மேல ஆங்கிள் கீழ் ஆங்கிள் எல்லாம் ஷூட் பண்ணுவேன். எனக்கு காசு அனுப்புங்க. தேங்க்யூ. இது கிறிஸ்பியா இல்ல காந்த பன்னீரா அப்படின்னு எனக்கு தெரியல. காந்து போயிடுச்சு. என்னோட ஃபேன்சியான பவுல். இதுல பன்னீர் போட போறேன். பன்னீர் ஆடட். இதை எடுத்து I'm gonna be pouring it. Pour. We are adding the crushed peanuts. மெயினான ஸ்டெப்பை மறந்துட்டு நான் படிச்சுன்னு இருக்கேன். என்னடா ஹாட் கிறிஸ்பி பன்னீர் ட்ரெஸ்ஸிங் கிரஷ்டு எப்படா வெஜ்ஜஸ் லைக் வெஜிடபிள் எப்போ போடுறது வெஜ்ஜி வென் அப்படின்னு யோசிச்சா இந்த வெஜ்ஜி போல்னு ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு. ஆல்ரெடி குரு கரெக்டான இடத்துல இருக்காரு. நம்ம தான் தப்பான இடத்துல இருக்கோம். இந்த எக்கச்சக்கமான வெஜ்ஜீஸ் இருக்கிறதுனால I won't be adding everything. I will add only as much as I can eat right now. என்னால எவ்வளவு சாப்பிட முடியுமா I'm adding that much, not the entire thing because there's a lot here. கொஞ்சம் carrot. Should I add the cabbages just raw? Cabbage அப்படியே திங்கணுமா? Is that what a salad is? I kept thinking there'll be a step to do something with the cabbage. அதாவது பண்ணா அதுக்கப்புறம் சாப்பிடணும் போலன்னு. கடைசி ஸ்டெப்பே வந்துருச்சு. கேபேஜ் ஒண்ணுமே பண்ண சொல்லல. Okay, let's add the cabbages. இது ரொம்ப மாட்டோட சாப்பாடு மாதிரி இருக்கும் கேபேஜ் எல்லாம் போட்டா. இப்ப நம்ம இதை டாஸ் பண்ண போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோக்கஸ். தேங்க்ஸ். டாஸ் பண்ண போறோம். இதை இடம் இல்ல. So I'm going to pour it into this. Now that I've poured it into this big bowl, இப்ப நம்மளால அந்த டொடக் பண்ண முடியும். This is my amazing looking salad. Actually பார்க்க நல்லா தான் இருக்கு. Let me try it and tell you if I like the taste. ஏன்னா பார்க்க நல்லா இருந்தா பத்தாது. We gonna be trying it. இப்ப இது நல்லா இல்லைன்னா நான் நிஜமா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். I mean, we want it to be nice. கஷ்டப்பட்டு பண்ணேன். You wanna see? Okay, let me try. ஒரு பன்னீர், ஒரு cucumber, பீனட் மட்டும் எடுக்கல ஏன்னா அது ஃபோர்க்ல வராது. ஸோ எனக்கு இவ்வளோ ஹெல்தியா சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அது ஒன்று தான் எனக்கு வியர்டா இருக்கு. பட் சாலடா பார்த்தா it's actually good. And I added the peanut also, so it's actually good. I would give it like a 8 on 10. It's not amazing. ஓய்யோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. It's also a little inconvenient. நான் கட் பண்ணது ரொம்ப பெருசா கட் பண்ணிருக்கேன். That's a little inconvenient. But altogether it's okay. It's pretty good. So subscribe, like and share this video. கஷ்டப்பட்டு உனக்காக தான் சமைச்சேன். So subscribe. Okay, love you. Bye. This is how it looks. Actually, the more I eat it, I like it. I do like it. ரொம்ப லாங்கா கட் பண்ணிருக்கேன். எனக்கு அதான் பிடிக்கல. ஏன்னா சாப்பிட கஷ்டமா இருக்கு.